ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் நாம் உற்சாகமாய் காணப்படுவோம். அன்பானவர்களே, நமக்குள்ளே அநேக காரியங்கள் இருக்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்ளுவேன், கர்த்தர் பார்த்து கொள்ளுவார் என்கிற விசுவாசத்தோடு கூட, விடுதலையோடு கூட நாம் அவருடைய சமூகத்தில் காணப்படுவோமானால் நிச்சயமாகவே பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் பார்க்கலாம். இப்பொழுது நாம் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்போமாக. எல்லோரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். மகா பரிசுத்தமுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் மகா உன்னதங்களிலே வீற்று இருக்கிறவரா இருந்தாலும் ஆண்டவரே, ஏதோ உம்முடைய ஆண்டவரே சபையில் வந்து உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் கண்ணோக்குகிற தேவனாய் இருக்கிறீர். வாஞ்சியோடு வந்திருக்கிறவர்களை கர்த்தர் அவருடைய தாகத்தை தீர்க்கிறவராய் இருக்கிறீரப்பா. ஆலோசனை கர்த்தர் என்ற நாமம் கொண்ட உம்மை நாங்கள் துதிக்கிறோம். இந்த வேளையில் நீர் எங்களோடு கூட பேசுவீராக. ஆண்டவரே, சத்திய வசனங்களை நீர் எங்களுக்கு போதி தருளும்படிக்காய் நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, கிருபைக்குள்ளாய் ஒவ்வொருவரையும் மூடிக்கொள்ளும்படிக்காய் வேண்டுகிறோம். ஏற்ற வார்த்தைகள் எங்களுக்கு தேவைப்படுகிறத நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் விண்ணப்பத்தை கேட்டிருக்கிறார் அல்லவா? நிச்சயமாகவே நமக்கு சத்திய வசனங்களை நமக்கு போதித்தருளுவார். சத்திய ஆவியானவர் சத்திய வசனங்களை சத்தியத்தை தேடுகிற ஜனங்களுக்கு போதிக்கிற தேவனாய் இருக்கிறார். வாருங்கள், சங்கீதங்களின் புஸ்தகம் 127 அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேளையிலே தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் உண்டா? அவரே தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். 2வது வசனம், கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. சங்கீதம் 127 2வது வசனத்தை இப்பொழுது நாம் தியானிக்க போகிறோம். நாம் அதை குறித்து அநேக காரியங்களை நாம் அறிந்து கொள்ள போகிறோம். அன்பானவர்களே, இங்கே ஒரு நகரத்தை குறித்து விசேஷித்த விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் ஒரு நகரத்தை நிச்சயமாகவே காக்கிற தேவனாய் இருக்கிறார். அது எந்த நகரம் என்று பார்க்கும்போது, ஏசாயா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. உன் நியாயாதிபதிகளை முன்னிருந்தது போலவும் உன் ஆலோசனைக்காரரை ஆதியில் இருந்தது போலவும் திரும்ப கட்டளையிடுவேன். பின்பு நீ நீதிபுரம் என்றும் சத்திய நகரம் என்றும் பெயர் பெறுவாய். ஆண்டவருடைய செயல்களை பார்த்து பரிசுத்தவான்கள் அவருக்கு எத்தனை விதமான நாமங்கள் வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் இந்த வேதத்தில் அறிந்து கொள்ள முடியும். அவர் அவ்வப்போது என்ன விதமாக ஜனங்களுடைய சூழ்நிலைகளிலே இடைப்பட்டார், எந்த விதமான அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்தார் என்று சொல்லி அதற்கு ஏற்ற விதமாக அந்தந்த பரிசுத்தவான்கள் அவருக்கு நாமம் தரிக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். சேனைகளின் கர்த்தர் என்று சொல்லி, யெகோவா என்று சொல்லி, எலோஹிம் என்று சொல்லி, இப்படி எத்தனையோ 1000க்கும் மேலான நாமங்கள் அவருக்கு இந்த வேத புத்தகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி போலவே கர்த்தரும் தன்னுடைய இரத்தத்தினாலே சம்பாதிக்கப்பட்ட சபைக்கு, தன்னையே விசுவாசித்திருக்கிற சபைக்கு அவரும் அநேக நாமங்களை வைத்து அழைக்கிறதை இந்த நாளிலே நான் அதிகமாக தியானித்தேன். அன்பானவர்களே, அப்படி பார்க்கும்போது எத்தனையோ பெயர்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவின் சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு சில பெயர்களையும் அதில் முக்கியத்துவம் வாய்ந்த பெயரையும் தான் இன்றைக்கு இந்த செய்திக்கு தலைப்பாக நான் கொடுத்திருக்கிறேன். இந்த செய்தியின் தலைப்பு என்னவென்றால் சத்திய நகரம். ஹல்லேலூயா. இப்பொழுது நாம் வாசித்த வசனத்தில் சத்திய நகரம் என்றும் நீதிபுரம் என்றும் நீ அழைக்கப்படுவாய். இஸ்ரவேலே, நான் உன்னை சிருஷ்டித்தவரும் நான் உன்னை உருவாக்கினவருமாய் இருக்கிறதுனால உன்னை நான் என் வாயினாலே புது நாமத்தை கொண்டு நான் உன்னை அழைப்பேன். நமக்கு விருப்பமான
நம்முடைய பெற்றோர்களுக்கு விருப்பமான பெயர்களை வைத்து பிள்ளைகளுக்கும் நமக்கும் கூட சூட்டிக் கொள்ளுகிறோம். அது அவருடைய விருப்பத்தை பொறுத்ததாக இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய இருதயத்தின் விருப்பத்தின்படி இன்னாருக்கு இந்த பெயரிட்டு அழைக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய வாயினாலே நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு புதிய நாமம் வரப்போகிற அந்த ஜட்ஜ்மெண்ட் நாளிலே கொடுக்கத்தான் போகிறார். அவர்களுடைய நற்கிரியைகளின் பலனுக்கு தக்கவாறு அவர்களுடைய உண்மை தன்மைக்கு ஏற்ற விதமாக அவர்களுடைய வசனங்களுக்கு நடுங்கின இருதயம் உள்ளவர்களுக்கு ஏற்ற நாமங்கள் கொடுக்கப்படத்தான் போகிறது. ஆனாலும் இன்றைக்கு வேதத்தில் பொதுவான நாமங்களை குறித்து தான் இப்பொழுது நாம் வாசித்து கொண்டிருக்கிறோம். சபைக்கு அவர் கொடுத்திருக்கிற அவர் மிகவும் நம்பிக்கையோடு கூட விசுவாசித்து கொடுத்திருக்கிற நாமம் என்ன? எல்லா நாமங்களிலும் மேலான முக்கியமான நாமம் சபைக்கு சத்திய நகரம் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, ஏராளமான இதை குறித்த தியானங்கள் உண்டு தான். இன்றைக்கு இதை ஆங்கிலத்திலே நான் வாசித்த போது ஃபெய்த்ஃபுல் சிட்டி என்று சொல்லி எல்லா டிரான்ஸ்லேஷன்லையும் போடப்பட்டிருக்கிறது. உண்மைதான், ஃபெய்த்ஃபுல் சிட்டி தான். இன்னும் சொல்ல போனால் சபையானது ட்ரூத்ஃபுல் சிட்டி. ஆமென், ஹல்லேலூயா. அநேகருக்கு எனக்கு நல்லாவே தெரியும், சத்தியம் என்கிற வார்த்தை கசப்பானதாய் தான் இருக்கும். ஆனால் வேறு வழி இல்லை. நம்முடைய ஆவியானவர், நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஆவியானவர் சத்திய ஆவியானவராய் இருக்கிறபடியினாலே உண்மைகளை, பரிசுத்த வேத வசனங்களை, அப்படிப்பட்ட ஆலோசனைகளை நாம் நிச்சயமாக ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். அன்பானவர்களே, என்னதான் இது கசப்புள்ளதாய் காணப்பட்டாலும் இவைகளை குறித்து மீண்டும் மீண்டும் நினைவூட்டுகிறதற்காகவே இன்றைக்கு ஊழியக்காரர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டு அழைக்கப்பட்டிருக்கிறதுனால இதை குறித்து தான் அவர்கள் பேசியே ஆக வேண்டும். நாம தான் என்ன ஆகிக் கொள்ள வேண்டுமா? அந்த சத்தியத்துக்கு ஏற்ற விதமாக நம்முடைய இருதயத்தை நாம் தான் வளைத்து கொள்ள வேண்டுமே ஒழிய ஒருபோதும் சத்திய வசனங்கள் நமக்காக மாற்றப்படாது. அன்பானவர்களே, ஆதலால் இன்னொரு வார்த்தை கூட நம்ம வாசிக்க முடியும். அதே ஏசாயா புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல வாசிக்கும் போது உண்மையுள்ள நகரமே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகள் எல்லாம் தயவு செய்து நீங்கள் இருதயத்தில் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நம்மை எவ்விதமாக கர்த்தர் பார்க்கிறார் பாருங்க. சங்கீதம் 14 சொல்லப்பட்டிருக்கிறது. இருக்கட்டும், தேவனை தேடுகிற, எப்படிப்பட்ட தேவனை தேடுகிற? சத்திய தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ? எப்படிப்பட்ட உணர்வுள்ளவனாய் கர்த்தர் பார்க்கிறார்? சத்தியத்திலே நடக்க வேண்டும் என்கிற உள்ளவன் எவனாகிலும் இந்த பூமியில இருக்கிறானா என்று சொல்லி கர்த்தருடைய கண்கள் பரலோகத்திலிருந்து பூமியை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் எல்லாரையும் நோக்கித்தான் பார்த்து கொண்டிருக்கிறது. ஆனால் அவருடைய இருதயமானது ஏதோ சிலரை அவருடைய இருதயம் அதிகமாய் தேடிக்கொண்டிருக்கிறது. யாரை தேடுகிறது? சத்தியவான்களை கர்த்தர் தேடிக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர்கள் மூலமாகத்தான் கர்த்தர் மற்ற ஜனங்களுக்கு வெளிப்படுத்த முடியும். அன்பானவர்களே, ஏனென்றால் அவர் எவ்விதமாக இருக்கிறார்? அவர் பரிசுத்தம் உள்ள கர்த்தராய் இருக்கிறார். அவர் மகா உன்னதங்களிலே வாசம் பண்ணுகிறவராய் இருக்கிறதுனால இப்படி ஒரு மனிதர்களை கர்த்தர் தேடிக்கொண்டு இருக்கிறார். நாம எப்படி இருந்தா இந்த மாதிரியான பெயர்கள் நமக்கு சூட்டப்பட்டு இருந்தாலும் பாருங்க, ஞான ஸ்நானம் எடுக்கும் போதே நமக்கென்று இப்படிப்பட்ட பெயர்கள் சூட்டப்பட்டு விட்டது என்கிறதை நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்களாக. அதற்கு ஏற்ற விதமாக எப்படி ஒரு பிள்ளை பிறக்கும் போதே அவருடைய பேரண்ட்ஸுடைய இருதயத்துக்கு ஏற்ற விதமாய், பெற்றோருக்கு ஏற்ற விதமாய் பெயர்கள் சூட்டப்பட்டு அது அப்படியே நடக்குமோ என்று சொல்லி அவர்கள் எதிர்பார்த்திருக்கிறார்களோ, அப்படி போலவே நம்முடைய சிரசின் மேலும் நம்முடைய நெற்றியிலையும் கூட இவ்விதமான பெயர்கள் எழுதப்பட்டு இருக்கிறதுனால தான் பிசாசினாலே நம்மை தொட முடியாமல் இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கும் இந்த இப்படிப்பட்ட நகரம் என்று சொல்லி உண்மையிலேயே எந்த இடத்துக்கு அவர் பெயர் வைத்திருக்கிறார் என்றால், வாருங்கள் எசேக்கியேல் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிப்போம். எசேக்கியேல் 5:5 கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதுவே எருசலேம், புறஜாதிகளின் நடுவிலே நான் அதை வைத்தேன், புறஜாதிகளின் நடுவிலே நான் அதை வைத்தேன், அதை சுற்றிலும்
தேசங்கள் இருக்கிறது. அதை சுற்றிலும் தேசங்கள் இருக்கிறது. பாருங்க, இது உண்மையிலே எப்பொழுது சொல்லப்பட்டது? பழைய உடன்படிக்கையின் நாட்களில் கர்த்தர் அந்த ஆதியாகமத்திலேயே நீங்கள் பார்க்கும்போது நோவாவின் காலத்தில் தன்னுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகளை கொண்டு பூமி பகுக்கப்பட்டது என்று சொல்லி 10ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருந்த அந்த காரியத்தை தான் இங்கே கர்த்தர் சொல்கிறார். ஒரு நகரத்தை நான் உண்டாக்க போகிறேன். அது எந்த இடத்திலே உண்டாக்க போகிறேன்? பூமியின் மைய பகுதியிலே அதை நான் உண்டாக்க போகிறேன். என் நாமம் தரிக்கப்பட்ட ஒரு நகரம், என் நாமம் தரிக்கப்பட்ட என்னுடைய ஜனம், என் நாமம் தரிக்கப்பட்ட என்னுடைய வாசஸ்தலம் உண்டா இருக்கும்படி ஒரு இடத்தை நான் உண்டாக்க போகிறேன் என்று சொல்லி எருசலேம் ரொம்ப விசேஷித்தது அல்ல, ஏதோ ஒரு விசேஷமான மகா உன்னதமான ஒரு இடம் என்று அல்ல அன்பானவர்களே. இந்த பூமியினுடைய மைய பகுதியை தான் கர்த்தர் தெரிந்தெடுத்து கொண்டார். ஏனென்றால் அந்த மைய பகுதியில் தேவனாகிய கர்த்தர் அந்த ஜனங்களுக்கு என்னவெல்லாம் செய்கிறாரோ, என்னவெல்லாம் கற்றுக் கொடுக்கிறாரோ, அந்த ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு எவ்விதமாய் கீழ்ப்படுகிறார்களோ அவைகளெல்லாம் பார்த்து அந்த நகரமானது எவ்விதமான ஆசீர்வாதங்களுடன் எவ்விதமான பாக்கியமுள்ள தன்மைகளோடு கூட விளங்குகிறதோ அவைகளை சுற்றிலும் இருக்கிற அந்த தேசத்தை சுற்றிலும் இருக்கிற மற்ற தேசங்கள் எல்லாம், புறஜாதி தேசங்கள் எல்லாம் பார்த்து வியப்படையும் வண்ணமாய் அவர்களுடைய வாயினாலே இவர்களுடைய தேவனை மெய்யான தேவன் என்று சொல்லும்படிக்கு அவர் அதை அந்நாளிலே ஸ்தாபித்தார். அல்லேலூயா. நிறைய பேர் சொல்லுவோம், எருசலேமை மட்டும் தெரிந்து கொண்டாரே, நம்ம எல்லாம் விட்டு விட்டாரே. அப்படி அல்ல, அவர்களைப் போலவே நம்மையும் இந்த நாளில் அதிகமாய் நேசித்து கொண்டு இருக்கிறார். அவர்களுக்கு கிடைக்காத எத்தனையோ விசேஷித்த தன்மைகள், பரலோகத்தின் ஆசீர்வாதங்கள் நம்முடைய இருதயங்களிலேயும் நம்முடைய வீடுகளிலேயும் விளங்கி வருகிறது என்கிறதை நாம் நன்றாய் அறிவோம் அன்பானவர்களே. அப்படி போல அந்த எருசலேமை, அந்த நகரத்தை, அந்த இடத்தை தெரிந்து கொண்டு தான் அதற்கு ஒரு பெயரிடுகிறார். இது நீதிபுரம் என்று சொல்லி பெயரிடுகிறார். இது சத்திய நகரம் என்று சொல்லி பெயரிடுகிறார். அப்படி என்றால் என்ன? தன்னுடைய நாமத்தையே, தன்னுடைய விசேஷித்த நாமத்தையே, எல்லா நாமங்களுக்கும் மேலான அந்த நாமத்தையே அந்த நகரத்துக்கு பெயராக வைத்தார். அது இந்நாள் வரையிலும் விளங்கி கொண்டு தான் வருகிறது. அதுவே எருசலேம். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டபடியாய் இதுவே எருசலேம் என்று சொல்லப்பட்டது அன்பானவர்களே. அது மாத்திரமல்ல, வாருங்கள் சங்கீதங்களின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் வாசிக்கும் போது குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அந்த நகரத்திற்கு இன்னொரு பெயர் அரணான பட்டணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அரண் என்றால் அவைகளை, அந்த நகரத்துக்கு எதிராக யார் ஒருவரும் யுத்தம் மேற்கொண்டு அதை ஒன்றும் செய்துவிடக் கூடாதபடிக்கு அரணான நகரம் என்றால் யார்? அந்த நகரத்திற்கு அரண் யார்? அந்த சிட்டி, அந்த பட்டணத்திற்கு சுற்றுப்புறத்திலும் பாதுகாவலராய் இருக்கிறார் என்றால் கர்த்தரே அந்த நகரத்திற்கு அரணாய் இருக்கிறார் என்று சொல்லி அது அரணான நகரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 46ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் வாசிக்கும் போது இன்னும் விசேஷித்த ஒரு நாமம் அந்த நகரத்திற்கு கொடுக்கப்பட்டது. அது தேவனுடைய நகரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் கூட அந்த ஒரே ஒரு நகரத்தை பார்த்துத்தான், அந்த ஒரு பட்டணத்தை பார்த்துத்தான் உலகத்தில் இருக்கிற, அதை சுற்றிலும் இருக்கிற சகல புறஜாதிகளின் தேசங்களும் நடுங்கி கொண்டு இருக்கிறது அன்பானவர்களே. அது மகா பெரிய நகரம் அல்ல. அது வசனத்தில் மத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டபடி பெத்லஹேம் என்கிற அந்த நகரம் சிறிய நகரம் தான். எருசலேம் என்கிற அந்த பட்டணம் மற்ற தேசங்களை எல்லாம் விட அது மிகவும் சிறிய ஒரு இடம் தான் அன்பானவர்களே. ஆனால் கர்த்தர் சொன்னார், பெத்லஹேமே நீ சிறியதல்ல. ஹல்லேலூயா. சத்திய நகரமே நீ சிறியதல்ல. இது அன்றைக்கு எருசலேமை குறித்து நாம் பார்க்கிறோம். மத்தியில 2000 வருஷங்களுக்கு முன்பதாக அவர் அவைகளில் இருந்து, அந்த பட்டணத்தில் இருந்து, அந்த ஜனத்தின் இடத்திலிருந்து அவர் என்னவெல்லாம் எதிர்பார்த்தாரோ அவைகள் எல்லாம் அங்கே அவருக்கு கிடைக்க பெறாததினாலே அந்த நாமங்கள் எல்லாம் இன்றைக்கு புதிய உடன்படிக்கையின் சபையாராய் இருக்கிற நமக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது என்கிறதே சத்தியம். ஹல்லேலூயா. இதை கடைசியில் சொல்ல வேண்டும் என்று தான் இருந்தேன். ஆனால் இந்த செய்தியின் மத்தியிலேயே உங்களுடைய இருதயமானது அக்கினியாய் கொழுந்து விட்டு எரிய வேண்டும் என்று சொல்லி இதை இப்பொழுது மத்தியிலே நான் சொல்லிவிடுகிறேன் அன்பானவர்களே.
தேவனுடைய நகரமாக நாம் இருக்கிறோம். இந்த நகரத்திற்கு யார் அரண், யார் கோட்டை, யார் துருகம், யார் கேடகம் என்கிறதை நாம் ஒவ்வொரு நாளும் நாம் தியானித்து நன்றாக அறிந்து கொள்ளுவோமானால் யாருக்கு நான் அஞ்சுவேன், யாருக்கு நான் பயப்படுவேன் என்று சொல்லி தாவீது வீர வசனங்களை முழங்கினாரே, அப்படி போல நிச்சயமாக நாமும் முழங்க முடியும் அன்பானவர்களே. அது எந்த நேரமாக இருந்தாலும், எந்த சூழ்நிலைகளாக இருந்தாலும் இவ்விதமாக கர்த்தர் அவரை குறித்தும் நம்மை குறித்தும் நான் என்னுடைய வேதத்தின் மகத்துவங்களை, என்னுடைய மகிமையானவைகளை நான் எழுதி கொடுத்திருக்கிறேன் என்று சொன்னாரே, அதை அவர்கள் அந்நிய காரியமாக எண்ணினதினாலே, அதை எழுதி கொடுத்தவரே இந்த பூமிக்கு வந்தபோது இந்த வார்த்தையாகிய தேவனே நம்மை போல மாம்சத்திலும் இரத்தத்திலும் மரியாளின் வயிற்றில் பிறந்து வளர்ந்து ஒரு மனித குமாரனாக வந்தபோது அவர்கள் அவரை அந்நியராக எண்ணியபடியினாலே இன்றைக்கு நமக்கு இந்த நாமங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. என்னை தள்ளி என்னுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாததினாலே இதோ கனி கொடுக்கிற வேற ஒரு ராஜ்யத்திற்கு, உங்களிடத்திலிருந்து இந்த ராஜ்யத்தை எடுத்து நான் கனி கொடுக்க போகிற வேறொரு ராஜ்யத்திற்கு இந்த காரியங்களை நான் வெளிப்படுத்துவேன். அவர்களிடத்தில் நான் இவைகளை ஒப்படைப்பேன். அவர்களுக்கு உங்களுக்கு சூட்டப்பட்ட இந்த நாமங்களை எடுத்து அவர்களுக்கு சூட்டுவேன் என்று சொல்லி இன்றைக்கு நமக்கு பெயர்தான் சத்திய நகரமும் நீதிபுரமும் தேவனுடைய நகரமும் உண்மையுள்ள அரணான பட்டணம் என்கிற பெயர் பெற்றிருக்கிறோம் என்கிறதை நாம் மறந்து விடவே கூடாது அன்பானவர்களே. ஹல்லேலூயா. அந்நாளிலே அப்படிப்பட்ட அந்த சிறிய இடத்திற்கு, அந்த சின்ன அந்த பட்டணத்திற்கு கர்த்தருடைய கண்கள் எப்பொழுதும் 24 மணி நேரமும் அந்த தேசத்தின் மேல் நோக்கமா இருந்ததல்லவா? சத்திய தேவனாகிய என்னை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வத்தோடு கூட அவர் நோக்கி கொண்டிருந்தார் அல்லவா? அதை அங்கே நிறைவேறாத படியினாலே தான் இன்றைக்கு அதே எதிர்பார்ப்பு நம்மிடத்திலே காணப்படுகிறது என்கிறதை நாம் அறியாமல் போய்விடக் கூடாது அன்பானவர்களே. என்ன எதிர்பார்ப்பு? நம்முடைய எதிர்பார்ப்புகளை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுகிறாரே. அது சிறியதோ மகா பெரியதோ எல்லாவற்றையும் கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று கர்த்தர் சொல்லி அவைகளை ஏற்ற வேளையில ஏற்ற விதமாக மிக நேர்த்தியாக நமக்கு செய்து கொடுக்கிற தேவனுடைய நம்பிக்கைக்கும் நாம் பாத்திரவான்களா இருக்கிறோம் என்கிறதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அடுத்ததாக பார்க்கிறோம் சங்கீத புஸ்தகம் 48ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே வாசிப்போம். வட திசையில் உள்ள சீயோன் பர்வதம் வடக்கான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது. சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது. அதுவே மகாராஜாவின் நகரம். அதுவே மகாராஜாவின் நகரம். ஹல்லேலூயா. இது என்ன நகரம்? நாம் எல்லாம் சொல்லுங்க. ஆமா, ராஜாவின் நகரம் மாத்திரமல்ல, ராஜாதி ராஜாவின் மகாராஜாவின் நகரமாக இப்பொழுது சபை இருக்கிறது. அப்பொழுது நம்முடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்க வேண்டும், நம்முடைய வாழ்க்கை முறைமைகள் எப்படி இருக்க வேண்டும், நம்முடைய நடக்கைகள் எப்படி இருக்க வேண்டும்? பயந்தவர்களாகவா, நொறுங்கி போகிறவர்களாகவா, சிதறுண்டு போகிறவர்களாகவா? அப்படி அல்ல அன்பானவர்களே. தைரியத்தின் ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறதுனால நம்மை சுற்றிலும் எப்படிப்பட்ட யுத்தங்கள் ஏற்பட்டாலும், எத்தனை பகைஞர்கள் எதிராளிகள், அப்படி என்றால் சத்ருனுடைய கூட்டத்தை குறித்து நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அந்த வான மண்டலங்களின் பொல்லாத ஆவிகளின் சேனைகளை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். எத்தனை எதிராளிகள் எழும்பினாலும் நாம் ஒருபோதும் சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் இது மகாராஜாவின் நகரம் என்று பெயர் சூட்டினவர், அந்த பெயர் சூட்டினவரே நமக்குள்ளே வாசமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பெயர் அளவிலே மாத்திரம் நாம் இப்படிப்பட்ட நகரம் என்று அவர் சூட்டிவிட்டு போய்விடவில்லை. பெயர் வைத்தவரே, பெயர் இட்டவரே, புது நாமத்தினால் நீ அழைக்கப்படுவாய் என்று அவருடைய வாயினால் மொழிந்து அருளினவரே நமக்குள்ளே வாசமாய் இருக்கிறார், நமக்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். நாம் இருக்கிற வாசஸ்தலத்திலே அவர் வீற்றிருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் கவனிக்கிறார். நம்முடைய எல்லா விதமான பலவீனங்களானாலும், எந்த விதமான எதிர்ப்புகளானாலும், சோர்வுகளானாலும், எந்த விதமாக எதிரி அந்த என்ன சொல்றது மறைந்திருந்து தாக்குகிறான், எப்படிப்பட்ட வலையை வீசுகிறான் என்கிறதை எல்லாவற்றையும் அவருடைய கண்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இது சத்திய தேவன் வாசம் பண்ணுகிற சத்திய நகரமாய் இருக்கிறபடியினாலே. ஹல்லேலூயா.
இப்பொழுதும் அந்த எருசலேமுக்கு நேரிடுகிற காரியங்கள் எல்லாம் நாம் பார்க்கிறோம். ஆனாலும் அது மீண்டும் மீண்டும் துளிர் விடுகிறதல்லவா, அது மீண்டும் மீண்டும் பூ பூத்து கொண்டு இருக்கிறதல்லவா, அது மீண்டும் அது காய்த்து கனி கொடுத்து கொண்டு இருக்கிறதல்லவா. இன்றைக்கு ஆவிக்குரிய கனி மாத்திரம்தான் அங்கே காணப்படவில்லை. ஆனால் அந்த ஆவிக்குரிய கனியை எதிர்பார்த்து தான் இங்கே கர்த்தர் நமக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை எல்லாம் நமக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார். அன்பானவர்களே, சங்கீத புஸ்தகம் 62ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல வாசிக்கும் போது அங்கே இன்னும் ஒரு ஆறுதலான ஒரு பெயர் அங்கே நமக்கு சூட்டப்பட்டிருக்கிறதை நாம் காண முடியும். வாசியுங்கள். கிருபையும் உம்முடையது, கிருபையும் உம்முடையது ஆண்டவரே, ஆண்டவரே, தேவரீர் அவனவன் செய்கைக்கு தக்கதாக பலனளிக்கிறீர். அந்த இடத்துல அந்த சங்கீத 62ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் கைவிடப்படாத நகரமே என்று சொல்லி ஒரு வார்த்தை அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் பாருங்க, ஒவ்வொரு வார்த்தையிலையும் பார்க்கிறோம் அருமையான விசேஷித்த காதுகளுக்கு இனிமையான வார்த்தைகளாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இங்கே எளிமையான ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது, கைவிடப்படாத நகரமே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, நம்முடைய நகரத்துக்கு பேர் என்ன? நமக்கு கொடுக்கப்பட்ட நாமம் என்ன சொல்லுங்க? நீ கைவிடப்படாதவள் என்று அழைக்கப்படும். யாரால் கைவிடப்படாதவள்? இந்த உலகம் கைவிடப்பட்டிருக்கலாம், உலகத்தினாலே, நண்பர்களினாலே, ஒருவேளை மிகவும் எதிர்பார்த்திருந்த சில மனிதர்களாலே, ஒருவேளை மனைவி கணவனாலே, கணவன் மனைவினாலே, பிள்ளை பெற்றோர்களாலே கைவிடப்பட்டிருக்கலாம். ஆனால் தேவனாலே கைவிடப்படாத ஒரு நகரம் எதுவென்றால் அது இந்த எருசலேம். அன்பானவர்களே, அது இந்த இஸ்ராயேல். அன்பானவர்களே, அது தேவனுடைய சபையை குறிக்கிறது. கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையைத்தான் இவ்விதமாய் குறிப்பிடப்படுகிறது. ஒருபோதும் நான் உங்களை கைவிடுகிறது இல்லை. ஹல்லேலூயா. இந்த ஸ்லாக்கியங்களை எல்லாம் நாமங்களாக, பெயர்களாக பெற்றிருக்கிற நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். 33:5 ஏசாயா புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 5வது வசனம். கர்த்தர் உயர்ந்தவர், அவர் உன்னதத்தில் வாசமாயிருக்கிறார். அவர் சூழலை நியாயத்தினாலும் நீதியினாலும் நிரப்புகிறார். ஹல்லேலூயா. இப்பொழுது இங்கே ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது சீயோன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சீயோன் விசேஷித்த பெயருங்க. ஹல்லேலூயா. தாவீது அந்த கோட்டையை பிடித்தான், உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்து அதில் வைத்தான். எருசலேம் என்றும் சீயோன் என்றும் நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறது என்றால் இதில் எல்லாம் எபிரேய வார்த்தைகளிலே பார்க்கும்போது, எழுத்துக்களிலே பார்க்கும்போது இன்னும் அதிகமான ரகசியங்கள் அதிலே கர்த்தர் புதையல்களாக, மறை பொருள்களாக அதில் வைத்திருக்கிறார். இருக்கட்டும், இருந்தாலும் இந்த சத்தியத்தின் மூலமாக நமக்கு ஆவியானவர் சொல்லுகிறது என்ன? அது மீண்டுமாக திரும்பவும் வாசியுங்கள். அந்த நகரம் எப்படிப்பட்டதா இருக்க வேண்டுமா? கர்த்தர் உயர்ந்தவர், அவர் உன்னதத்தில் வாசமாயிருக்கிறார். அவர் சூழலை நியாயத்தினாலும் கவனியுங்கள், சீயோனை நியாயத்தினாலும் நீதியினாலும் நிரப்புகிறார். இந்த சத்திய நகரமானது வெறுமனே பெயரோடு இருந்துவிடக் கூடாது, அது நீதியினாலே நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். நம்முடைய நடக்கைகள், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய கிரியைகள் எல்லாமே நீதியினாலே. யாருடைய நீதியினாலே? மனுஷனுடைய நீதியினாலே அல்ல அன்பானவர்களே, சுய நீதியினாலே அல்ல அன்பானவர்களே. அந்த நகரமானது தேவனுடைய நீதியினாலே நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். அடுத்தது, அவருடைய நியாயங்களினாலே நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். ஆதலால் தான் புறஜாதிகளின் நடுவிலே ஒரு நகரத்தை தெரிந்து கொண்டு, ஒரு ஸ்தலத்தை தெரிந்து கொண்டு அதற்கு சத்திய நகரம் என்று பெயரிட்ட அன்பான தேவன் தாமே சத்திய கட்டளைகளை அவர்களுக்கு கொடுத்தார். இன்றைக்கு அந்த கட்டளைகளை நாம் நிறைவேற்றும்படிக்கு அவருடைய சத்திய ஜீவ நீதியின் விசுவாசத்தின் பிரமாணங்களை நிறைவேற்றும்படிக்கு சத்திய ஆவியானவரே நமக்குள்ளே அனுப்பி இருக்கிறார். அன்பானவர்களே, ஹல்லேலூயா. நாம் சத்திய நகரம் என்கிறது உண்மையானால், நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவர் சத்திய ஆவியானவர் என்பது உண்மையானால், என்னுடைய எல்லா செய்கைகளும் நீதியினாலும் அந்த நியாயத்தினாலும் கர்த்தர் எதிர்பார்த்திருக்கிற பிரமாணங்களினாலும் நிரப்பப்பட்டிருக்கிறதும் உண்மையாகத்தானே இருக்க வேண்டும். இன்றைக்கு பெயரளவிற்கு அப்படி இருக்கிறோம் என்று சொல்லிக்கொள்ள கூடாது. நம்முடைய எல்லா காரியங்களிலேயும் தேவனை வெளிப்படுத்துகிற வண்ணமாய்,
இன்றைக்கு பாருங்க, எருசலேமை காண்கிறவர்கள் கர்த்தரை காண்கிறார்கள். எப்படி இவர்களுக்கு இவ்வளவு பெரிய அரண், எப்படி இவர்களுக்கு இவ்வளவு விவேகமும் ஞானமும் வந்தது? இத்தனை கோடான கோடி ஜனங்களை எதிர்த்து சவால் விட்டு நிற்கிற அளவிற்கு தைரியம் எங்கே இருந்து இவர்களுக்கு வந்திருக்கிறது என்று சொல்லி அஞ்சுகிற அளவிற்கு, உலகமே அவர்களை பார்த்து திகைப்படைகிற அளவிற்கு இன்றைக்கு சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. எத்தனை பேருக்கு அது அவ்வளவாக தெரியும் என்று எனக்கு தெரியவில்லை. நீங்கள் அவைகளெல்லாம் பார்க்க வேண்டும். நமக்கு தலையை, புறஜாதிகளுக்கு தலையை எது தெரியுங்களா? எருசலேம் தாங்க. பழைய ஏற்பாட்டுக்கு புதிய உடன்படிக்கைக்கு தலை எது தெரியுமா? பழைய உடன்படிக்கை தான். இந்த பழைய உடன்படிக்கையில நடந்த சம்பவங்கள் தான் என்ன? எசேக்கியேலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் என்ன சம்பவித்தது? இந்த நாமங்கள் நமக்கு இங்கே கிடைக்க பெற்றதற்கு காரணம் தான் என்ன? 7வது வசனத்தை வாசியுங்கள். ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் உங்களை சுற்றிலும் இருக்கிற புறஜாதிகளை பார்க்கிலும் அதிகரிக்கிறவர்களாகிய நீங்கள் என் கட்டளைகளிலே நடவாமலும் என் நியாயங்களின்படி நீதி நியாயங்களின்படி செய்யாமலும் உங்களை சுற்றிலும் இருக்கிற புறஜாதிகளுடைய நீதி நியாயங்களின் படியானது நடவாமலும் போனபடியினாலே. போதும். என்னோட சத்திய வசனங்களைத்தான் நீங்க கடைபிடிக்கல, என்னுடைய நீதி நியாயங்களைத்தான் நீங்க விட்டு விடுகிறீர்கள். அட்லீஸ்ட் உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களுடைய புறஜாதிகளுடைய நீதி நியாயங்களின் படியாவது நீங்கள் நடவாமலும் போனபடியினாலே இந்த பழைய உடன்படிக்கை முழுவதுக்கும் அவங்களுக்கு மறுபடியும் வேற வேற பெயர்கள் எல்லாம் சூட்டப்பட்டு விட்டது. வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்று தேவனுடைய வாயினாலேயே பெயர் பெற்று விட்டார்கள். முரட்டாட்டம் உள்ள ஜனங்கள் என்று பெயர் பெற்று விட்டார்கள். இவர்கள் கீழ்ப்படியாத ஜனங்கள் என்று பெயர் பெற்று விட்டார்கள். உன்னை அல்ல என்னை தள்ளிவிட்டார்கள் என்று சொல்லி சாமுவேல் இடத்துல மிகவும் ஆதங்கத்தோடு அவருடைய வார்த்தைகள் புறப்பட்டு வந்ததை நாம் அறிய முடிகிறது இந்த வேத புத்தகத்தில். அப்படி இருக்கும்போது சொல்லப்பட்ட இந்த வார்த்தை தான், கொஞ்சம் நிதானமாக இதை நீங்கள் உணர்ந்து நீங்கள் வீட்டில் போயிட்டு தியானம் பண்ணி அவருடைய இருதயம், அவர் எவ்வளவாக எதிர்பார்த்தார், எப்படி இருந்த அந்த ஜனங்களை, அடிமைத்தனத்தில் இருந்த அந்த ஜனங்களை ஆளுமை செய்யும் தன்மையோடு கூட ராஜாக்களாக தனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும், உயிருள்ள மெய்யான தேவனுக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும், தேவாலயத்தை பணிவிடை செய்யும் ஜனங்களாக கர்த்தர் தெரிந்தெடுத்து அவர்களுக்கு அந்த உரிமைகளை கொடுத்த அதே தேவனுடைய வாயிலிருந்து பின் நாட்களிலே புறப்பட்டு வந்த வார்த்தைகளை கூட நாம் கவனிக்க தவறிவிடக்கூடாது அன்பானவர்களே. மிகவும் வேதனையான ஒரு காரியங்களா இருக்கிறது. என்னுடைய நியாயத்தின்படித்தான் உங்களுக்கு நடக்க மனமில்லாமல் போயிற்று. அட்லீஸ்ட் சுற்றி இருக்கிற புறஜாதிகளுடைய அவர்களுடைய பக்தியை பாருங்கள், அவர்களுடைய உண்மையை பாருங்கள். அவர்களுக்கு என்ன இல்லாமல் மற்ற எல்லாம் இருக்கிறது. எல்லா பயமும், தெய்வ பயம் அங்கே காணப்படுகிறது, தேவ பக்தி காணப்படுகிறது, அவர்களுடைய தேவன் மீது நடுக்கங்கள் காணப்படுகிறது, கீழ்ப்படிதல் காணப்படுகிறது. அட்லீஸ்ட் அதன்படியாவது நீங்கள் செய்யாமற் போனது என்ன என்று சொல்லி ஒரு கேள்வி எழுப்புகிறது இந்த எசேக்கியேலின் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். நீங்கள் தொடர்ந்து நீங்கள் அந்த காரியங்களை குறித்து வாசிக்கும் போது கர்த்தருடைய உள்ளம் அந்த நகரத்தை உருவாக்கப்படும் போது, அந்த நகரத்துக்கு அவருடைய உள்ளம் பெயரிடும் போது இருந்த அவருடைய இருதயத்தில் இருந்த அந்த உற்சாகம், அந்த மன மகிழ்ச்சி, அவருடைய அந்த எதிர்பார்ப்பு, அவருடைய அந்த வாஞ்சை, அவருடைய அந்த ஜனங்கள் மீது இருந்த அந்த தாகம், தேவ ஜனம் என்று இவர்கள் பெயர் பெறுவார்கள், தேவனுடைய நகரம் என்று இவர்கள் அழைக்கப்படுவார்கள், நீதிபுரம் என்று சொல்லி நான் இவர்களுக்கு பெயரிடுகிறேன், இவர்கள் சத்திய நகரம் என்று சொல்லி நான் இவர்களை பெயரிட்டு அழைக்கிறேன் என்று சொல்லி பெயர் வைத்த எதிர்பார்த்த அந்த தேவனுடைய உள்ளம் எவ்விதமாய் அங்கே ஆகி போயிருக்கிறது என்று சொல்லி நான் இப்படிப்பட்ட வசனங்களிலிருந்து நான் தியானிக்கும் போது மிகவும் வேதனையாக இருந்தது அன்பானவர்களே. இருக்கட்டும், அவைகளெல்லாம் நடந்து முடிந்து விட்டது. சில விஷயங்கள் இன்னும் அங்கே தொடர்ந்து வந்து கொண்டு தான் இருக்கிறது. நிச்சயமாகவே பெயரிட்ட அந்த பெயர், கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்ட அந்த நகரமானது மீண்டுமாக அது உயிர் பெறும் என்று ரோமர் புத்தகம் 11ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். மீண்டுமாக அவர்கள் அந்த பெயருக்கு ஏற்றவர்களாக அவர்கள் நடந்து கொள்ளுவார்கள். அவர்களையும் நான் வருகிற நாட்களில் ரட்சிப்பேன், அவர்களுக்கு நானே கர்த்தர் என்று சொல்லி அவர்களுக்கு பிரத்யட்சமாக நான்
நான் அவர்களுக்கு வெளிப்படுவேன் என்று சகரியா 12-13 அதிகாரங்களை நாம் வாசிக்கிறோம். அது அவருடைய பொறுப்பாகிவிட்டது. அதை விட்டு விடுவோம். இன்றைக்கு நம்மை பெயரிட்டு அழைத்திருக்கிற கர்த்தருடைய வார்த்தை வசனங்களுக்கு நம்முடைய கீழ்ப்படிதலும் நம்முடைய தாகமும் வாஞ்சையும், நான் தான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், இன்றைக்கு கிருபை ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாயிருக்கும், நீங்கள் இப்படிப்பட்டதாக பெருகி வளருவீர்கள் என்கிற வார்த்தை வசனங்களுக்கு கொடுக்கிற அந்த செவிகள் சத்திய வசனங்களுக்கு இன்றைக்கு செவி கொடாமல் போய்கொண்டு இருக்கிறதை அதிகமாக என்னால் கவனிக்க முடிகிறது. அன்பானவர்களே, வாக்குத்தத்தங்களுக்கு ஆர்வமாய் கொடுக்கிற செவிகள் இன்றைக்கு கர்த்தருடைய பிரமாணங்களுக்கு செவி கொடுக்க தவறி போய் கொண்டிருக்கிறது. இவை அந்த எருசலேமை குறித்தும் பழைய அந்த சத்திய நகரத்தை குறித்தும் பழைய தேவனுடைய நகரத்தை குறித்தும் இங்கே ஏன் எழுதி நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், இவைகள் எல்லாம் இந்த நாட்களிலே நமக்கு சூட்டப்பட்ட அந்த பெயரை நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிறதற்காக. எப்படியாகிலும் இந்த நாமங்களை நான் ஒருபோதும் எதற்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் என்கிற ஒரு பக்தி வைராக்கியம், தேவ பக்தி வைராக்கியம் நமக்குள்ளே உண்டாயிருக்க வேண்டும் என்கிறதற்காகவே என்னை சிருஷ்டித்த என் தேவனுடைய உள்ளம் மகிழுற வேண்டும், அவருடைய உள்ளம் இன்னும் இளைப்பாற வேண்டும், இன்னும் என்னை குறித்த கவனம் வரும்போதெல்லாம் ஒரு பெருமிதம் அடைய வேண்டும், என்னுடைய நாமத்தை அவர் கேள்விப்படும் போதெல்லாம் அவருடைய நாமம் இந்த பூமியில, அவருடைய சத்திய வசனங்கள் இந்த பூமியில பிரஸ்தாபம் பண்ணப்படுகிறது என்று அவர் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு மனப்பான்மை நமக்குள்ளே காணப்பட வேண்டும் அல்லவா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏசாயா புஸ்தகம் 57 அதிகாரம் 15வது வசனம். இந்த வசனத்தை ஜெபிக்காதவர்களே இல்லை. நிச்சயமாகவே உபவாச ஜெபம் என்றால் இல்லை, ஒரு பிரச்சனை, ஒரு பலவீனம், ஒரு சோர்வு, ஒரு தேவை ஏற்படுகிறது என்றால் இப்படித்தான் நாம் தேவ சமூகத்தில் எல்லாருமே ஜெபிப்போம். இது நல்ல விஷயம்தான். அந்த வசனத்தை இப்பொழுது வாசிப்போம். நித்திய வாசியும் நித்திய வாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவரும் ஆகிய மகத்துவமும் உன்னதமுமானவர் சொல்லுகிறார். ஒரு நிமிஷம் பாருங்கள், இதெல்லாம் அவருடைய நாமம்ல. நித்திய வாசி என்கிறது யாருடைய பெயர்? கர்த்தருடைய பெயர். நம்முடைய சபைக்கும் என்ன பேர் தெரியுமா? நித்தியமாக வாசம் பண்ணுகிற சபை. ஆமென். அவருடைய நாமமே நமக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. உன்னதத்திலே வாசம் பண்ணப்பட போகிற சபைத்தான் அன்பானவர்களை. இப்பொழுது வாசியுங்கள். உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான். பரிசுத்த ஸ்தலத்திலே வாசம் பண்ணுகிறவர் பரிசுத்த சபை என்று பெயரிட்டு அழைக்கிறார். பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும், பணிந்தவர்களுடைய ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும், நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும், நொறுங்குண்டவர்களுடைய இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும். இது எதற்காக நாம் உபயோகிப்போம் இந்த வசனத்தை என்றால், ஆண்டவரே என்னுடைய பிரச்சனை எவ்வளவா இருக்கிறது, நீர் காண மாட்டீரா, நீர் என்னை நோக்கி பார்க்க மாட்டீரா, என்னுடைய இருதயம் எவ்வளவாய் நொறுங்குண்டு இருக்கிறது, என்னை விடுவித்தருளும் ஆண்டவரே, ஆண்டவரே என்னை மீட்டெடுத்தருளும், என்னை ஆசீர்வதியும், என்னை கவனியும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கிறோம். நல்ல விஷயம்தான். ஆனால் சத்திய நகரம் என்று பெயர் பெற்று இருக்கிற நமக்கு ஆண்டவரே சத்திய வசனங்களை என்னால் பின்பற்ற முடியவில்லை. ஆண்டவரே உம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற விதமாய் என்னால் நடந்து கொள்ள முடியவில்லை. ஆண்டவரே தேவனுடைய நகரம் என்று பெயர் பெற்றிருக்கிற நான் அதற்கு ஏற்ற விதமாய் என்னால் செயல்பட முடியவில்லை. ஆண்டவரே என் தேவனே, நீர் நீதிபரராய் இருக்கிறீர். என் பெயர் நீதிபுரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, சத்தியபுரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, தாவீதின் நகரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. இதுல தாவீதின் நகரம் என்றால், தாவீது என்றால் எபிரேயத்தில் நீதி என்ற அர்த்தம், வேறு ஒன்றும் இல்லை. அது தாவீதினுடைய நகரம் என்றால் நீதியின் நகரம் என்று சொல்லப்பட்டிருக்கிற. ஆனால் என்னால் அப்படி முழுவதுமாக நீர் எதிர்பார்க்கிறீரே, முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு நீ இதை செயல்படுத்த வேண்டும், என்னிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று சொல்லி நீர் எதிர்பார்க்கிற அந்த அன்புக்கு நான் பாத்திரவதியாக இருக்க முடியவில்லை ஆண்டவர் என்று சொல்லி யாருடைய ஆவியெல்லாம் தேவனுடைய சமூகத்தில் நேரத்தை ஒதுக்கி மரியாதை போல அவருடைய பாதத்தில் அமர்ந்து பணிந்து கொள்ளுகிற ஆவி உள்ளவர்களிடத்துல, இவ்விதமாய் நொறுங்குண்டு பணிந்து கொள்ளுகிற ஆவி உள்ளவர்களிடத்துல சத்திய ஆவியானவர் வாசமாய் இருப்பேன் என்று வாக்கு பண்ணின வாக்குத்தத்த வசனம். அன்பானவர்களே, அல்லேலூயா. அவர் வாசமாய் இருக்கும்போது அவருடைய சத்தம் நமக்கு கேட்காதா? அவர் சொல்லுகிறாரே, என் ஆடுகள் என் சத்தம் கேட்கும். அப்படின்னா அந்த என் ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. எல்லா ஆடுகளும் அல்ல. ஆடுகளில 2 விதம் உள்ளது.
வேதம் சொல்லுகிறது, நான் சொல்லவில்லை, கோபித்துக் கொள்ளாதீர்கள் அன்பானவர்களே. செம்மறியாடு என்றும் வெள்ளாடு என்றும் 2 விதமாக அங்கே குறிக்கப்பட்டிருக்கிறது. என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும். செம்மற ஆடினுடைய தன்மை, தன்னுடைய மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்காமல் அது சாப்பிடாதுங்க, அது தூங்காதுங்க. அந்த அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில வர வேண்டும் அன்பானவர்களே. என் தேவனே, இந்த வசனங்களின்படி என்னால் செய்ய முடியவில்லை. என் தேவனே, இது உம்மாலே கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் ஆயிற்றே, இது ஜீவனுள்ள வார்த்தைகள் ஆயிற்றே, அந்த பிசாசின் உலகமும் நடுங்குகிற வார்த்தைகள் ஆயிற்றே. நான் நடுங்காமல் போவதென்ன? எனக்குள்ளே அந்த நடுக்கத்தை தாரும். கர்த்தர் சொன்னார் அல்லவா, என்னுடைய வசனத்திற்கு நடுங்குகிறவனை நான் நோக்கி பார்ப்பேன். வருகையில அதுதான் சம்பவிக்கும் அன்பானவர்களே. அந்த நாளிலே சத்திய நகரத்துக்கு சொல்லப்பட்ட அதே வசனங்கள் தான் இதோ வருகையின் நாட்களிலும் அதே வசனங்கள் தான் நம்ம இடத்துல பேச போகிறது என்கிறதை நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய சமாரிய ஸ்திரீனுடைய தாகத்தை தீர்த்தவர் அல்லவா, நம்முடைய தாகத்தை தீர்த்தவர் அல்லவா. அவருடைய தாகத்தை நாம் தீர்க்கிறதற்கு நாம் உண்மையுள்ளவர்களாய் கடமைப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் அல்லவா. நான் தாகமா இருக்கிறேன் என்று சொன்னார் என்று சொல்லி 7 வார்த்தைகளை குறித்து விளக்கமாக நாம் பிரசங்கிக்கிறோமே குட் ஃப்ரைடே நாட்களில். அப்பொழுது அவருடைய தாகம் என்ன? நான் இவ்விதமான பெயர் பெறுகிறது மாத்திரமல்ல, இவ்விதமான நடக்கை உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் என்கிறதே. ஏன் இவ்விதமாக அவர் எதிர்பார்க்கிறார்? இந்த பூமியில பாருங்கள், எருசலேமை புறஜாதிகளின் தேசங்களுக்கு நடுவிலே, புறஜாதிகளின் நாடுகளுக்கு நடுவிலே நான் வைத்தேன். இன்றைக்கு நம்மை புறஜாதிகள் அப்படி என்றால் யார்? அவர்கள் கர்த்தரை அறியாதவர்கள், வேறொன்றுமில்லை. அவர்கள் நடுவிலே உங்களை நான் வைத்திருக்கிறேன். ஒரு அலுவலகத்தில் ஆனாலும் சரி, நம்மை சுற்றிலும் தேவனை அறியாதவர்கள் இருப்பார்கள். அவருடைய விடுதலைகளுக்கு, அவருடைய பிரச்சனைகளுக்கு, அவருடைய வியாதி கஷ்டங்களுக்கு எவ்வளவோ செலவு பண்ணி இருந்தாலும், எத்தனையோ விதமான காரியங்களை அவர்கள் மேற்கொண்டு இருந்தாலும் விடுதலை பெறாதவர்களாக, நன்மைகளை ருசி பாராதவர்களாக இருக்கிற அவர்கள் மத்தியிலே, சத்தியத்தை அறியாத அவர்கள் மத்தியிலே இதோ நான் உன்னை கொண்டு போய் வைக்கிறேன். நம்முடைய வீடுகளும் நீங்கள் நன்றாக யோசித்து பார்ப்பீர்கள், அப்படித்தான் நடுவிலே வைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி வைத்துவிட்டு கர்த்தர் சொல்கிறார், இதுவே எருசலேம். ஹல்லேலூயா. இன்றைக்கு யாராகிலும் ஒரு நபர் புதிதாக ரட்சிக்கப்பட்டு வருகிறார்கள் என்றால் அவர்களை ஆசீர்வதிக்கிறார், அவர்களை விடுவிக்கிறார், அவர்களை மீட்கிறார், அவர்களுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிறார். அவர்கள் எதிர்பாராத, அவருடைய கற்பனைகளுக்கும் எட்டாத அநேகமாயிரம் நன்மைகள் அவருடைய வாழ்க்கையில நடப்பிக்கிறதற்கு காரணம் தான் என்ன? இதுவே எருசலேம். ஹல்லேலூயா. இதை உன்னை பார்க்கிறவர்கள் என்னை பார்க்க வேண்டும். நான் எப்படிப்பட்டவர் என்கிறதை, என்னுடைய குணாதிசயங்கள் எப்படிப்பட்டது, என்னுடைய நடக்கைகள் எப்படிப்பட்டது என்கிறதை உன்னை பார்த்து அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் இப்பொழுது வசனத்தின் மூலமாகத்தான் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம் அன்பானவர்களே. இன்றைக்கு இவ்விதமான ஒரு அழைப்பு, இது எங்கே இருந்து கொடுக்கப்பட்ட நாமங்கள்? இது பரலோகத்திலிருந்து, பரலோக தேவனால் சூட்டப்பட்ட நாமங்கள் அல்லவா. பெயர் சூட்டு விழா நடந்தேறி இருக்கிறது ஞானஸ்நானத்தன்று. ஒரு நம்பிக்கை பெயர் சூட்டு விழா நடந்தேறி இருக்கிறது. அந்த நம்பிக்கைக்கு பாத்திரம் உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. நாம் நமக்கென்று இட்டுக்கொண்ட பெயர்கள் ஏராளமாய் இருக்கட்டும். சங்கீதங்களின் புஸ்தகம் 87ஆம் அதிகாரம் 3வது வசனம், அருமையான வார்த்தைகள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. 87:3. தேவனுடைய நகரமே, தேவனுடைய நகரமே, உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும். உன்னை குறித்து வருகையில அந்த வெள்ளை சிங்காசன நியாயத்தீர்ப்பின் நாளிலே உன்னை குறித்து, தேவனுடைய நகரமே உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும். இப்படிப்பட்ட நம்முடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டு இருக்கிறதுனால நமக்கு அந்த பரிசுகள் கொடுக்கப்படும் போது, நம்மை கர்த்தருடைய கரங்கள் கனம் பண்ணும்போது, நம்முடைய பெயரில் எப்படிப்பட்ட வசனங்கள் வசனிக்கப்படும் என்று இன்றைக்கே நமக்கு தெரிந்திருக்க வேண்டும் அன்பானவர்களே. என்னை பற்றி எனக்கே தெரியலன்னா வேஸ்ட். அதுதான் வசனம் சொல்லுது, நம்மை நாமே நிதானித்து அறிவோமாக. நம்மை நாமே நிதானித்து அறியும் போது பவுல் அழகா சொன்னாரு, எனக்கென்று ஜீவ கிரீடம் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது, எனக்கென்று இந்த ஆசீர்வாதங்கள் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது, எனக்கென்று ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த வாக்கு தத்தங்களை நான் என்னுடைய கண்களினாலே நான் காணப்போகிறேன்.
அந்த மகிமையான நாள் என்னை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. அதை அடைகிறதற்கு நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். ஆனாலும் என்னுடைய சரீரத்தில் இங்கே உங்களோடு கூட இருக்கவும் நான் சந்தோஷப்படுகிறேன். ஏனென்றால் இங்கே இருந்தால் உங்களுக்கு நன்மை, அங்கே போனால் எனக்கு நன்மை என்று சொல்லி அவர் மிக அழகாக அந்த அவரை குறித்து மகிமையான வசனங்கள் வசனிக்கப்படுகிற அந்த காரியங்களை குறித்து அவர் நன்றாய் அறிந்திருந்ததினாலே எவ்வளவு சந்தோஷமாக அந்த அறிக்கைகள் வாசிக்கப்படுகிறது பாருங்கள். இவைகளை வாசிக்கும் போது நமக்கும் கூட எவ்வளவு மகிழ்ச்சி உண்டாகிறது. நம்முடைய இருதயத்தில் நாம் எல்லாவற்றையும் நாம் வேதத்தை வேகமாக வாசித்து கொண்டு போகிறது அல்ல, நிதானமாய் நிறுத்தி ஒவ்வொரு வார்த்தைகளையும் வாசிக்கும் போது அநேக சத்திய ரகசியங்களை கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு நிச்சயமாக வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. இப்படி நொறுங்குண்டு பணிந்து அவருடைய அபிஷேகத்தின் மேல் அபிஷேகத்தை பெற்று அவருடைய கிருபையின் மேல் கிருபையை பெற்றுக்கொண்டு அவருடைய ஆவியின் வல்லமையை இன்னும் அதிகமாய் பெற்று கொண்டவர்களாலே நிச்சயமாகவே அந்த ஸ்தலமானது நீதியினாலும் நியாயத்தினாலும் சத்திய வசனங்களினாலும் அந்த இருதயமானது கர்த்தருடைய நடத்துதலினாலும் நிச்சயமாகவே கர்த்தருடைய மகிமையாக எப்சிபா என்றும் பியூலா என்றும் நீ அழைக்கப்படுவாய் என்கிற ஆசீர்வாதம் உள்ள வசனங்களாலே அவர்கள் நடத்தப்படுவார்கள் அல்லவா. இது ஒருபோதும் பொய்யாய் போகாது. இப்படி ஒரு ஜபத்தை நீங்கள் ஏறெடுக்க பழகுங்கள். என்னையும் சேர்த்து தான் நான் சொல்றேன். இன்னும் ஆண்டவர் உம்மை போல நம்மை அழைத்ததனுடைய நோக்கம், இந்த பெயரிட்டு நம்மை அழைத்ததனுடைய நோக்கம் என்ன தெரியுங்களா? ஹல்லேலூயா. ரோமர் 8 வாசிக்கிறோம், குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கும்படிக்கு. இந்த நாமங்கள் எல்லாம் யாருடையவைகள்? கர்த்தருடைய நாமங்கள் அல்லவா. அந்த நாமத்திற்கு உரியவராயிருக்கிற, அந்த நாமத்திற்கு உரிமையாளராயிருக்கிற அவரை பிரஸ்தாபம் பண்ணுகிற ஒரு மணவாட்டியாய் வருகையிலே காணப்படும்படிக்கு நமக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அன்பான ஏசாயா 54:13 வாசியுங்கள். இன்றைக்கு அநேகருடைய உள்ளத்தில் நான் அதிகமாய் கவனித்தது என்னவென்றால், நிறைய பெற்றோர்கள் முதியோர்கள் கூட அவர்களுடைய உள்ளத்தில் தங்களுடைய சந்ததியை குறித்ததான ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கிறதை என்னால் கவனிக்க முடிகிறது. அவருடைய பிள்ளைகளை குறித்த ஒரு வாஞ்சை, எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்து கொண்டே இருக்கிறது. வாசியங்கள் 54:13. உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாய் இருக்கும். பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாய் இருக்கும். தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தான். தாவீதினுடைய வாஞ்சையெல்லாம் தேவனுடைய பெட்டி எங்கேயோ இருக்கக்கூடாது, அவருக்கென்று ஒரு கூடாரத்தை உண்டாக்கி அவருக்கென்று மகிமையான ஆலயத்தை நான் ஸ்தாபித்து அதிலே கொண்டு வந்து நான் வைப்பேன். நான் சவதரித்த பொன்னும் வெள்ளியும் எல்லாவற்றையும் அதற்கென்று செலவு பண்ணுவேன். அவருடைய உடன்படிக்கை பெட்டியானது மகிமையான ஒரு ஸ்தலத்திலே காணப்பட வேண்டும் என்று சொல்லி தாவீதுடைய உள்ளத்தை குறித்து நீங்கள் எத்தனையோ நோட்ஸ் எடுக்கலாம், பாயிண்ட்ஸ் எடுக்கலாங்க. அவருடைய இருதயம் எதை குறித்தே நோக்கமாக இருந்தது? கர்த்தரை மேன்மை பாராட்டுகிறதை குறித்து, கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துகிறதை குறித்து, கர்த்தருடைய வேத வசனத்தின் வழியிலே மறவாதபடி நான் நடப்பேன் என்று பக்தி வைராகியத்தை குறித்து இருந்ததினாலே தாவீதினுடைய அந்த அன்பு, தாவீது தேவன் மீது வைத்த அந்த என்ன சொல்றது, அந்த மரியாதை, தேவன் மீது கொண்ட அந்த மகத்துவமான நம்பிக்கை, அவரை உயர்த்த வேண்டும் என்கிற ஒரு பக்தி வைராக்கியம் தன்னுடைய மகனுடைய சாலமோனுடைய காலத்தில் அவன் ஆண்ட 40 வருஷமும் சமாதானமாய் அந்த இஸ்ரேல் தேசம் இருந்தது என்று சொல்லி வேதம் நமக்கு புகட்டுகிறது. அன்பானவர்களே, சாலமோன் ஒன்றும் செய்யல. இன்னும் சொல்ல போனால் சாலமோன் சில விஷயங்களை குறித்து நாம் பார்க்கிறோம், மீறி நடந்து கொண்டு இருக்கிறார். ஆனால் கர்த்தர் சொன்னார், உன் நிமித்தம் ஒரு கோத்திரத்தை அங்கே நான் எடுக்காமல் வை, ஒரு விளக்கு அங்கே உண்டாயிருக்கும், உன் வீடு உன் சந்ததி ஆசீர்வாதமாய் இருக்கும், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். சொன்ன வார்த்தையின்படியேங்க தாவீதினுடைய உள்ளத்தின் அந்த அவர் செய்த அந்த அர்ப்பணிப்பு, அவருடைய கீழ்ப்படிதல், அவர் கர்த்தருடைய வசனத்துக்கு நடுங்கின அந்த நடுக்கம், ஆண்டவரே
நீர் என்னை புகழுகிறீர், என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி நீர் என்னை பாராட்டுகிறீர், நல்லது தான். ஆனாலும் ஆண்டவரே, நான் நியாய தீர்ப்புகளை நினைக்கும் போது பயந்து நடுங்குகிறேன். ஏதாகிலும் ஒரு கரை அங்கே வந்து விடுமோ, ஏதாகிலும் ஒரு திரை அங்கே வந்து விடுமோ என்று நான் நடுங்குகிறேன் ஆண்டவரே. எதுக்கு தெரியுமா? முதலாவது காரியம், தாவீது நடுங்குனது எதுக்கு தெரியுமா? உம்முடைய நாமம் என்னுடைய மீறுதல்களினாலே புறஜாதிகள் மத்தியிலே பரிசுத்த குலைச்சல் ஆகிவிடக் கூடாது என்கிறதுல முதலாவது தாவீது கவனமா தாவீது மாத்திரமல்ல, பரிசுத்தவான்கள் கவனமா இருந்தார்கள். தானியேல் ஆனாலும் சரி, மற்ற 3 பேர் யாரா இருந்தாலும், என்னுடைய ஒரு அக்கிரமம், என்னுடைய ஒரு மீறுதல், அதனால் எனக்கு வருகிற சில குறைவுகள், இது நிமித்தம் புறஜாதிகள் உம்முடைய நாமத்தை குறை சொல்லிவிடக் கூடாதே என்கிறதுல அதிக கவனம் உள்ளவர்களாக இருந்தார்கள். அதற்கு அடுத்தது, நாங்கள் எதையும் செய்துவிடக் கூடாது என்று சொல்லி அதிலே அதிக கவனமாக இருந்ததினாலே இவ்விதமாயிருந்த பெற்றோர்களை எல்லாம் நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால் அவருடைய சந்ததியிலே சமாதானம் உண்டாயிருந்தது. சமாதானம் என்றால் இந்த உலகம் கொடுக்கிற சமாதானம் இல்லைங்க, தேவனுடைய சமாதானம் அவருடைய வாழ்க்கையில தங்கி தாபரித்ததை நாம் பார்க்க முடியும். ஆபிரகாம் இருந்த அந்த தேவன் மீது கொண்ட அந்த பக்தி, அந்த கீழ்ப்படிதல், சந்ததியே சமாதானமா இருக்குங்க. இன்றைக்கு நாமும் அந்த சந்ததியோடு கூட தானே இணைக்கப்பட்டிருக்கிறோம் இல்லையா? ஒட்ட வைக்கப்பட்டிருக்கிறோம் அல்லவா? அந்த வீட்டு ஒலிவ மரத்தோடு காட்டு ஒலிவ மரங்களாக இருந்த நம்மை கர்த்தர் ஒட்ட வைத்திருக்கிறார் அல்லவா? அந்த அவர்களுடைய அந்த தேவ சமாதானத்தினுடைய அந்த மகிமைகளை, அதற்குண்டான பங்குள்ளவர்களாக நாம் இன்றைக்கு ருசி பார்த்து கொண்டு இருக்கிறோம் அல்லவா? தேவ தரிசனங்களை எதன் மூலமாய் பார்க்கிறோம்? தேவனுடைய வெளிப்பாடுகளை, ஏன் இப்படிப்பட்ட வேத ரகசியங்களை அவர்களுடைய இந்த வேதமானது நம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்ததினால் அல்லவா? ஆதலால் அன்பானவர்களே, கவலைப்படாதீர்கள். உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை நிச்சயமாகவே சமாதானமாக இருக்கும். இது கர்த்தருடைய வார்த்தை. ஏனென்றால் அந்த வீடு சத்திய வீடாய் இருக்கும்போது, அந்த பெற்றோர் சத்திய பெற்றோர்களாய் இருக்கும்போது, அந்த பிள்ளைகள் நீதிபுரத்தின் பிள்ளைகளாகத்தானே இருப்பார்கள். ஹல்லேலூயா! இருப்பாங்களா மாட்டாங்களாங்க? இதுல டவுட் என்னங்க? என் பிள்ளை என்ன மாதிரி இருக்கும்னு நம்ம அடிச்சு சொல்றோம்ல. இப்போ நம்ம பிள்ளைங்க இல்லையே, அவங்க நம்மளே நம்முடையவர்கள் அல்லவே, நாமே நம்முடைய பெற்றோர்களுக்குரியவர்கள் அல்லவே. நாம் வசனத்தினாலே பிறந்திருக்கிறோம் அல்லவா? நம் வார்த்தையினாலே மறுபடியும் பிறந்திருக்கிறோம் அல்லவா? மறுபடியும் நாம் ஜெனிக்கப்பட்டிருக்கிறது உண்மையானால் நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய பிள்ளைகள் அல்ல, தேவனுடைய பிள்ளைகள். யோசேப்பு சொன்னார், யாக்கோபு கேட்கிறாரு, யோசேப்பு தகப்பன், எப்பா நீ எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்க. எத்தனை பிள்ளைங்க உனக்கு? திருமணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. எத்தனை பிள்ளைங்க? தேவன் எனக்கு கொடுத்த 2 பிள்ளைகள். ஹல்லேலூயா! அருமையா இருக்கவங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டு. தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகள் 2 அப்படின்னா யோசேப்பு சொல்ல, எனக்கு பிறந்த பிள்ளைகள், என்னுடைய பிள்ளைகள் 2ன்னு சொல்லுங்க. ஞானமா பேசணும் சில நேரம். ஏன்னா நம்முடைய வாயிலிருந்து புறப்பட வார்த்தைகள் அப்படியே பலிக்கும். சொல்லுங்க, இது சத்திய வீடு. இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். அப்படி இருக்குதோ இல்லையோ, நீங்கள் முதல்ல ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா! அது அப்படியே பலிக்கும். ஃபியூச்சர்ல கண்டிப்பா பலிக்கும். உங்களுடைய வீடுகளிலே சத்திய வசனங்கள் அங்கே வசனிக்கப்படுகிறது உண்டானால், உங்களுடைய வீடுகளிலே நீதி அங்கே வாசஸ்தலம் இருக்கிறது உண்டானால், உங்களுடைய வீடுகளிலே நீங்கள் வாசம் பண்ணுகிற ஸ்தலங்களிலே நியாய தீர்ப்புகள் நியாயமாய் ஏற்படுகிறது உண்டானால், நிச்சயமாக உங்களுடைய சந்ததி சந்ததியாய் தேவனுடைய ஆவி அந்த பிள்ளைகள் மீது ஊற்றப்படும். இது உண்மை. ஒருவேளை இன்னைக்கு வேணும்னா உங்களுக்கு வேற மாதிரி தோணலாம். நிச்சயமாகவே வார்த்தை ஒருபோதும் மாறாத அன்பானவர்களே. நாம் எல்லாரும் கண்களை மூடி முக்கியமான ஒரு ஜெப வேலைக்காக நாம் கடந்து வந்திருக்கிறோம். அவருடைய அன்பு, அவருடைய தாகம் இன்னதென்று சொல்லி நாம் ஆராய்ந்து பார்த்தோம். ஒரு ஜன கூட்டத்தை அவர் தமக்கென்று தெரிந்து கொண்டார். பூமியின் மத்தியிலே ஒரு ஸ்தலத்தை தெரிந்து கொண்டார். பூமியின் மத்தியிலே இருந்த ஜனத்தை தெரிந்து கொண்டார். ஆனால் அங்கே அவருடைய தாகம் தீர்க்கப்படாததினாலே அந்த பூமியின் மத்திய இடத்தை விட்டு சுற்றிலும் இருக்கிற ஜனங்களை, நம்மை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர்கள் மீது ஊற்றப்பட வேண்டிய அந்த அபிஷேக தைலம் நம் மீது ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. அவர்
அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட வேண்டிய இப்படிப்பட்ட ரகசியங்கள் நம்முடைய கண்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவர்களுக்கு பலிக்கப்பட வேண்டிய இந்த வாக்குத்தத்தங்கள் புறஜாதிகளாய் எருசலேமை சுற்றி இருக்கிற நமக்கு இது இப்பொழுது கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மகிமை எல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. உண்மைதானே, இது சத்தியம்தானே, பின் ஏன் நமக்கு சந்தேகம்? ஒப்பு கொடுப்பீர்களாக. ஆண்டவரே, இதோ என்னுடைய பிள்ளைகள் சமாதானத்தோடு கூட வாழும்படிக்கு, பயமில்லாமல் பயமுறுத்துவார் இல்லாமல் வாழும்படிக்கு, விவேகம் உள்ளவர்களாய் வாழும்படிக்கு, புத்தி உள்ளவர்களாய் வாழும்படிக்கு, தேவனுடைய சத்திய நகரத்தின் பிள்ளைகளாய், நீதிபுரத்தின் பிள்ளைகளாய் வாழும்படிக்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறது. உம்முடைய வாய் சொல்லும் புதிய நாமத்தினால் நாங்கள் அழைக்கப்பட்டு கொண்டிருக்கிறோமே. ஹல்லேலூயா. ஒப்பு கொடுங்கள், பயப்படாதீர்கள். உங்களுடைய சந்ததியை 1000 தலைமுறை மட்டும் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன கர்த்தர் தான் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். மகா பரிசுத்தமுள்ள தேவனாகிய கர்த்தாவே, என் தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு பெரிதப்பா, உம்முடைய அன்பு, இரக்கம், தயவு, ஈவு எவ்வளவு மகா பெரிதா இருக்கிறது. ஆண்டவரே, இதை ஒருபோதும் நாங்கள் விட்டுவிடாதபடிக்கு ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாய் ஆண்டவரே நாங்கள் நடப்போம் என்று ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, மகிமையின் மேல் மகிமை இந்த வீட்டாரை வந்து அடையும்படிக்காய் ஜெபிக்கிறேன், இறங்கும்படிக்காய் ஜெபிக்கிறேன். ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து சகல நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் விடுதலைகளும் பலனும் சுகமும் இறங்கி வருவதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே.